இறுதி நேரத்துல எவ்வாறு அந்த தரை இறங்குவதற்கான அந்த சாய்வு ஓணத்துல அவை கீழே விழுந்திருக்கிறது. ஆனால் அந்த விமானம் மேல் எழும்பக்கூடிய நேரத்தில் இது போன்ற ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவ்வாறு விழுந்தது என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இறுதி நிமிட காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சூழல்ல அந்த விமானத்திலிருந்து மீட்கக்கூடிய காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. விமானம் முழுவதுமாக எரிந்ததாக சொல்லப்பட்ட நிலையில அதனுடைய வால் பகுதி நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சி வந்து வால் பகுதி என்று சொல்லப்படுகிறது. அந்த பகுதி மட்டும் மீதம் இருக்கக்கூடிய நிலையில மற்ற பகுதிகள் எரிந்திருக்கின்றன. அதிலிருந்து பயணித்திருக்கக்கூடிய பயணிகளும் அதில் பயணித்திருக்கக்கூடிய மற்ற விமான பணியாளர் மற்றும் விமானியும் மீட்கப்பட்டிருக்கிறார் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் யார் எவர் என்ற அடையாளங்கள் இதுவரையும் கண்டறியப்படவில்லை. அதில் இருக்கக்கூடிய பயணித்தவர்கள் மட்டும் மீட்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை நபர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை நபர்களுக்கு காயம் அதிகமாக இருக்கிறது, அதிதீவிர சிகிச்சை யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு வருகிறது என்ற விவரங்கள் இதுவரையும் வெளியாகவில்லை. விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மத்திய அரசு மாநில அரசான குஜராத் மாநில அரசுக்கு துணை நிற்போம் என்ற உத்தரவாதத்தின் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். குஜராத் மாநில முதலமைச்சரை பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வேண்டிய உதவியை இந்நேரத்தில் மத்திய அரசு செய்து தரும் என்ற நம்பிக்கை அளித்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விபத்துக்குள்ளான இந்த விமானத்துல குஜராத் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி பயணித்ததாம் தகவல் சொல்லப்படுகிறது. விஜய் ரூபானி பாஜகவின் சார்பில் குஜராத்திற்கு முன்பாக நிர்வகித்த மாநில முதலமைச்சர். அவர் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சூழல்ல அவர் இந்த விமானத்தில் பயணித்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரையிலும் அவருடைய தரப்பிலிருந்து யாரும் இதை உறுதிப்படுத்தாத நிலை இருக்கிறது. ஆனால் இந்த விமானம் லண்டன் செல்லக்கூடிய ஒரு விமானமாக சொல்லப்படும் நேரத்தில் இந்த விமானத்தில் அவர் இருந்ததாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. புறப்பட்ட 5 நிமிடங்களிலேயே இந்த விமானம் விபத்துக்குள்ளானது என்ற தகவல் சொல்லப்படுகிறது. இதுபோல் ஒன்றுக்கு ஒன்று அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் மேலும் இந்த விபத்து நடைபெற்றதற்கான அந்த விவரங்களை மேலும் விவரிக்கக்கூடிய வகையிலாக வெளியாகி வருகிறது. முதற்கட்டமாக விமானம் விபத்துக்குள்ளான நேரங்கள், அதற்கு பிறகு பயணித்திருக்கக்கூடிய விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை, யார் யார் பயணித்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் யார் 242 பயணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 242 பயணிகளும் யார் என்ற விவரம் இதுவரையிலும் வெளியாகாத ஒரு சூழல் இருக்கிறது. அந்த விவரங்களை ஏர் இந்தியா நிறுவனம் தான் வெளியிட இருக்கிறது. விமானத்தில் பயணிப்பதற்காக டிக்கெட் பதிவு செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை, டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கையை தாண்டி போர்டிங்காக உள்ளே வந்தவர்களுடைய எண்ணிக்கை, இது அனைத்தும் வெரிஃபை என சொல்லக்கூடிய பரிசோதித்து எத்தனை நபர்கள் உள்ளே சென்றார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் பின்னர்தான் தெரிய வரும் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் இந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய எண்ணிக்கை 242 என்பது தற்போது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. மேலும் இந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடியவர்களில் எத்தனை நபர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் இதுவரையிலும் உறுதியாக சொல்லாத ஒரு நிலையும் இருக்கிறது. தொடர்ந்து இந்த விமானத்தை இயக்கக்கூடிய அந்த விமானி யார் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அவர் மிகவும் அனுபவம் வாய்ந்த விமானி என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய பட்டியல் வெளியாக இருக்கிறது. அந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடியவருடைய யார் யார் என்னென்ன இருக்கைகள் பயணித்திருக்கிறார்கள், அவருடைய பெயர் உள்ளிட்டவைகளும் வெளியாக இருக்கின்றன. இருக்கை எண் 12 ரூபானி விஜய் பயணித்திற என்று சொல்லப்படுகிறது. அதாவது குஜராத் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி இருக்கை எண் 12 இதில் பயணித்திருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது இன்னும் உறுதியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வேண்டிய தகவல். ஏனெனில் அவர் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் இந்த விமானத்தில் பயணித்திருக்கிறார், அவர் விபத்துக்கு உள்ளாயிருக்கிறார் என்ற தகவல்கள் அந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய பயணிகளுடைய அந்த சாட் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவருக்கு என்ன ஆனது, அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்ற தகவல்கள் இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத ஒரு நிலையும் இருக்கின்றன. இதுபோல் இந்த விமான நிலையத்தினுடைய இருந்து பயணித்திருக்கக்கூடிய பயணிகளுடைய முழு பட்டியலும் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. அதில் இருக்கை எண் 12 விஜய் ரூபானி பயணித்திருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் பயணித்திருக்கக்கூடிய இந்த விமானம் என்பது லண்டன் செல்லக்கூடிய ஒரு விமானம் என்ற நிலையில அவர் லண்டன் செல்ல பயணித்திருக்கார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பா இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய பயணிகள் இந்த விமானத்தை இயக்கிய 2 விமானிகளும் அனுபவம் வாய்ந்த விமானிகள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு விமானி 8000 மணி நேரங்களுக்கு மேலாக விமானத்தை இயக்கி அனுபவம் பெற்றவர் என்றும், மற்றொரு விமானியும் 1000 மணி நேரங்களுக்கு மேலாக விமானத்தை ஓட்டி அனுபவம் பெற்றவர் என்றும் சொல்லப்படுகிறது. அகமதாபாத் விமான நிலைய ஓடுதளத்தில் இருந்து மேலெழும்பிய 5 நிமிடத்துக்குள்ளாக விபத்தில் சிக்கியதாக தகவல் சொல்லப்படுகிறது.
1:38 மணி அளவுல இந்த விமானத்திற்கு இறுதியாக கொடுக்கப்பட்ட அந்த சிக்னல் கொடுக்கப்பட்டதாக, அதாவது மேடே கால் சொல்லப்படக்கூடிய அவசர நிலையை விமானி வெளிப்படுத்தியுள்ளார் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. இதுபோல் இந்த விமானத்தினுடைய விபத்தை தொடர்ந்து அதனுடைய விவரங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வெளியாகி வருகிறது. 242 நபர்கள் இந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை. அது மட்டும் இல்லாமல் 10 நபர்கள் இந்த விமானத்தினுடைய பணியாளர்களாக உள்ளே இருந்திருக்கிறார்கள். 2 விமானிகள் இருந்திருக்கிறார்கள். மொத்தம் 254 உயிர்கள் இந்த விமானத்தில் பயணித்த இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை குறித்து இதுவரையிலும் முழுமையான ஒரு தகவல் இல்லை. 242 பயணிகள் யார் என்ற விவரங்கள் வெளியாக இருக்கிறது. அதில் குஜராத் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி இருந்திருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விமானியுடைய பயண அனுபவங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. போயிங் D787 ட்ரீம் லைனர் விமானம் என்பது இந்த விபத்துக்குள்ளாகக்கூடிய விமானத்துடைய ரகம் வெளியாக இருக்கிறது. ஏர் இந்தியா AI-171 என சொல்லக்கூடிய ஏர் இந்தியாவுடைய விமானம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட 5 நிமிடங்கள்ல விமானம் கீழ் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியதாகவும், விமான நிலைய ஓடுதளத்திலிருந்து மேலெழும்பிய 5 நிமிடத்துக்குள்ளாகவே இந்த விமானம் கீழ் விழுந்து விபத்துக்குள்ளானதால் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிக்குள்ளாக இது விழுந்து விபத்துக்குள்ளாக இருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. விமானம் புறப்பட்ட 5 நிமிடங்களிலேயே, அதாவது பிற்பகல் 1:38 மணி அளவுல விமானி மேடே கால் என சொல்லக்கூடிய அவசர நிலையை வெளிப்படுத்தியதாகவும், 825 அடி உயரத்தில் இருந்து இந்த விமானம் கீழ் விழுந்து வெடித்து விபத்துக்குள்ளாக இருக்கிறது என்றும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தினுடைய விமானி 1100 மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் வாய்ந்த விமானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஒரு விமானி 8000 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விமானத்தை இயக்கிய தகவல் சொல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது மற்றொரு விமானி, அவர் இருக்கக்கூடிய இன்னொரு துணை விமானி 1100 மணி நேரம் விமானத்தை இயக்கி அனுபவம் வாய்ந்தவர் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரிட்டன் குடிமக்கள் 57 பேர் இந்த விமானத்தில் இருந்ததாக தகவல் சொல்லப்பட்டது. இந்த விமானத்தை பொறுத்தவரையிலும் இது லண்டன் செல்லக்கூடிய ஒரு விமானம். லண்டன் செல்லக்கூடிய விமானத்தில் கட்டாயமாக நிச்சயம் வெளிநாட்டு பயணிகளும் இருப்பார்கள் என்று நாம் முன்னாடியே சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் 57 நபர்கள் வெளிநாட்டு பயணிகள், அதாவது பிரிட்டன் பயணிகள், இந்த பிரிட்டன் குடிமக்கள் இந்த விமானத்தில் பயணித்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தில் இருந்த 57 நபருடைய நிலை என்னென்று தெரியவில்லை. மேலும் விமானத்தில் சிறுவர்கள் 11 பேர் இருந்ததாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நிலை என்ன என்பதும் இதுவரையிலும் தெரியவில்லை. முதற்கட்டமாக நமக்கு 242 நபர்கள் பயணிகள் என்று தெரிய வந்த நிலையில தற்பொழுது அதில் 57 நபர்கள் பிரிட்டனுடைய குடிமக்கள் என்பதும், மேலும் 11 நபர்கள் இந்த விமானத்தில் பயணித்த 242 நபர்கள் 11 நபர்கள் சிறுவர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த விமானம் அகமதாபாத்தில் இருந்து வானில் மேல் எழும்பக்கூடிய நேரங்களில் விபத்துக்குள்ளாகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த விமானத்தை இயக்கிய விமானியில் ஒருவர் கிளைவ் என சொல்லக்கூடிய ஒரு விமானி, அவர் துணை விமானியாக இருக்கக்கூடிய நிலையில அவரும் அனுபவம் வாய்ந்த 1100 மணி நேரங்கள் விமானத்தை இயக்கி அனுபவம் வாய்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று மற்றொரு விமானி, இந்த விமானத்தை இயக்கிய பைலட், அவர் 8000 மணி நேரத்துக்கு மேலாக விமானத்தை இயக்கிய அனுபவம் வாய்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. விமானம் விபத்துக்குள்ளான இடத்தினுடைய காட்சிகள் வெளியாகி அந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோம். காயங்களுடன் ஏராளமானவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதுபோல் இந்த விபத்தை தொடர்ந்து அதுக்கு அடுத்த கட்டமாக எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள், சிகிச்சைகள், பயணித்தவர்களுடைய எண்ணிக்கை மற்றும் அது யார் பயணித்தவர்கள் என்ற விவரங்கள் அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு தகவலும் நெஞ்சில் ஈட்டி பாய்வது போன்று அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக இருக்கின்றன. இந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய பயணிகளில் ஒருவராக குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இருந்திருக்கிறார் என்ற விஜய் ரூபானி இருந்திருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 57 பயணிகள் வெளிநாட்டு பயணிகள், பிரிட்டன் குடிமக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11 பயணிகள் சிறுவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் இந்த விமானம் விபத்துக்குள்ளானதே ஒரு பெரிய துயர செய்தியாக இருக்கக்கூடிய சூழல்ல அதில் பயணித்திருக்கக்கூடியவருடைய நிலை குறித்து மிகுந்த ஒரு கவலை எழுந்தக்கூடிய சூழல்ல இதுபோல் மேலும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. இந்த விமானத்தை இயக்கிய விமானி சுமித், அவர் 8000 மணி நேரம் இந்த விமானங்களை இயக்கிய அனுபவம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமானி. மற்றொரு விமானி கிளைவ், அவர் 1100 மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் கொண்டவர். இதுபோல் அனுபவம் வாய்ந்த ஒரு விமானி இருக்கக்கூடிய விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு என்பது மற்றொரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இருக்கிறது. அதுவும் ஏர் இந்தியா நிறுவனம் என்பது மக்களிடையே ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு என்பது மற்றொரு பெருத்த சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது.
இதுபோல் இந்த விமான விபத்து என்பது நாட்டையே உலுக்கக்கூடிய அளவுல பல்வேறு தகவல்கள் வெளியாகக்கூடிய நிலையில இந்த விமான விபத்து இன்றைய தினம் ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் ஒரு சோக சிந்தனையை மக்கள் மனதில் பதித்திருக்கிறது. இன்றைய தினம் பிற்பகல்ல இந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து லண்டனில் இருக்கக்கூடிய கேட்விக்கு இந்த விமானம் புறப்பட்டு சென்றிருக்கிறது. இந்த விமானம் புறப்பட்டு சென்ற நேரத்திலேயே சில நிமிடங்களுக்குள்ளாக, அதாவது 5 நிமிடங்களுக்குள்ளாகவே இந்த விமானத்தினுடைய விமானி அவசர நிலையை தெரிவித்திருக்கிறார். தொழில்நுட்ப கோளாறு அல்லது என்ன காரணம் என்பது அவர் தெரிவித்த காரணங்கள் வெளியாகவில்லை. ஆனால் அவசர நிலை என்பதை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அதற்காக 1:38 மணி இரவுல மேடே கால் என்ற ஒரு அவசர அழைப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்துல விமானம் 825 அடி உயரத்தில் இருந்து தரையில் விழுந்து வெடித்து எரிந்து தீப்பற்றி அது கருகியிருக்கிறது. காயங்களுடன் பலர் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணியுடைய எண்ணிக்கை மற்றும் ஒரு சோகத்தை மேற்கொள்ளக்கூடிய செய்தி. ஏனெனில் ஒரு விமானத்தில் 100-150 நபர்கள் பயணிப்பது என்பது சராசரியாக சொல்லப்பட்டாலும் இது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு விமானம், அதுவும் போயிங் 787 சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு விமானம். இந்த விமானத்தில் பயணிக்கக்கூடிய எண்ணிக்கை என்பதும் அதிகம். 242 நபர்கள் இந்த விமானத்தில் பயணிகளாக இருந்திருக்கிறார்கள். அதில் முதற்கட்டமாக தற்பொழுது 30 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சோக செய்தியும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்ற அதிர்ச்சி தகவலும் அடுத்தடுத்து வெளியாக இருக்கிறது. விபத்துக்குள்ளான அந்த விமானத்தில் குஜராத் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் உள்ளிருந்திருக்கிறார். அவருக்கு என்ன ஆனது என்பது இதுவரையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய 242 பயணிகள், 10 விமான பணியாளர்கள், 2 விமானிகள்ல 30 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பலர் மிகவும் தீவிரமான சிகிச்சையில் இருப்பதாகவும் பலருடைய நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்கு தீவிரமான சிகிச்சை வழங்குவதற்கான பணிகள்ல மருத்துவர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்துல 30 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அந்த தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் பலருக்கு இந்த காயங்கள் இருக்கிறதுனால் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதும் சொல்லப்படுகிறது. தீக்காயமுற்றவர்கள் பலர் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விமானம் விழுந்து வெடித்து சிதறி இருக்கக்கூடிய நேரங்கள்ல உள்ளிருந்தக்கூடிய நபர்களுக்கு தீக்காயம் அதிகம் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் தீக்காயத்தினுடைய வீரியத்தை பொறுத்தவரையிலும் எந்த அளவுக்கு அந்த காயத்தினுடைய வீரியம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது உயிருக்கு ஆபத்தான ஒரு காயமாக கருதப்படும். அந்த அளவுக்கு ஒரு உடலில் எத்தனை சதமானத்திற்கு அந்த தீக்காயம் இருக்கிறது என்பதை பொறுத்து அவர்களுடைய அந்த தீவிரத்தன்மைக்கான சிகிச்சை வழங்கப்படும். இதில் பலருக்கு பலத்த காயம் இருப்பதால் பலர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதனாலும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை, அதாவது அதிதீவிர சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. காயங்களுடன் இருந்தவர்களை மீட்டு உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது மற்றவர்களுடைய நிலை என்ன, 30 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், மீதம் இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்பதெல்லாம் மேலும் ஒரு கவலை கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. எங்களில் 30 பேர் உயிரிழந்ததை அடுத்து மற்றவர்களும் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.